நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல அள்ளி தெளிச்ச மாதிரி இருக்கா தேர்தல் அறிக்கை? அப்படிலாம் கிடையாது சார். எப்படியாவது ஜெயிக்கிறது அப்படி எது எப்படி மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? இல்லை. ஒவ்வொரு விஷயமே பெண்களுக்கு நீங்க 46,000 கோடி கடன் இருக்கிற போதே பெண்களுக்கு இலவசம். ஆண்களுக்கு என்ன அது 2. ஏற்கனவே 7.5% இருக்குது இல்லையா, அதை 10% மாற்றியவர் தான் இதை நாங்கள் உயர்த்துவோம் மருத்துவக் கல்லூரிக்குன்னு தான் சொல்றாரு. போலி வாக்குறுதியா இது? இந்தியாவில் வேற ஏதாவது செஞ்சிருக்காங்களா எந்த முதலமைச்சராவது? இல்லை. அடுக்கடுத்து வீடு இல்லாதவங்களுக்கு அம்மா இல்லம். 2வது இது எல்லாம் இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தமா இருசக்கர வாகனம் வேணும் அப்படின்னா அதற்குரிய தொகை மானியம் 25,000. எல்லாமே நிதி ஆதாரத்தை சரி, நான் ஓகே, நிதி ஆதாரத்துக்கு இப்படி சொல்லிட்டீங்க. நான் இப்படி கேட்கிறேன், தொழில்நுட்ப நகர் 260 ஏக்கர்ல செய்யணும். இவங்க என்ன சொல்றாங்க? மது பத்தி சொல்றாங்க. அதிமுக ஆட்சியில 29,000 கோடி தான். ஆனா இன்னைக்கு 55,000 கோடி. அதை வச்சுதான் நம்ம உலக வங்கியில நாம ரீபேயிங் கெப்பாசிட்டிக்கு நாம சொல்லி இதை காட்டி தான் நம்ம வாங்கி இருக்கிறோம். இப்ப அதுல அதை குறைப்பதற்கு மாற்று சிந்தனை என்ன என்பதை அதிமுக அரசாங்கம் யோசிக்கணும். எல்லாமே பணம் பிடிக்கிற விஷயமா? அடுத்து 100 நாள் வேலை திட்டம் 125 நாளா உயர்த்தப்பட்டுச்சு. நாங்க 150 நாளா இப்ப உயர்த்த போறோம்னு அறிக்கையில இருக்கு. அதற்கு மாநில அரசுடைய நிதி பங்கீடு அதிகமாயிடுச்சுங்கிறது தான் திமுகவுடைய விமர்சனம். அவங்க 40% அளவுக்கான நிதியை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. எப்படி செய்ய போறாங்கன்னு. அப்புறம் செஸ் சர்சார்ஜ், இதுல நீங்க கூடுதல் வரியை வசூலிச்சு மத்திய அரசே பயன்படுத்திக்கிறீங்க, இதை கொடுக்கணும் அப்படின்னு இப்ப திமுக டிமாண்ட் வைக்குது. நீங்களும் தேர்தல் அறிக்கையில கொடுங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்களே தான் பண்ணணும்னு மத்திய அரசை வலியுறுத்தி இருக்கீங்க. அப்புறம் மாநில நிதி ஆணை, மத்திய நிதி ஆணையம் அமைச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு வர வேண்டிய நிதிலாம் வரல, நாங்க வர வைக்கணும் அப்படின்னு வலியுறுத்துவோம்னா, டிஎம்கே கவர்மெண்ட் இப்ப என்னெல்லாம் சார்ஜ் வைக்குதோ, எப்படி டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு ஒரு நரேட்டிவை செட் பண்றதுக்கு என்னென்ன டிமாண்ட் இருக்கோ எல்லாம் ஒரு பக்கத்துல அப்படியே கூட்டாட்சி முறை கீழே இருக்கக்கூடிய எல்லா விதமான அறிக்கைகளும் அப்படிதான் இருக்கு. இப்ப நீங்க எப்படி இதை சமாளிக்க போறீங்க? இப்ப டிஎம்கே வைக்கிறதெல்லாம் சரியான வாதமா மாறிடுச்சா அப்படின்ற கேள்வி வரும்ல அதிமுகவை நோக்கி. கரெக்ட் சார். 15வது நிதிக்குழு சொல்லிச்சு, அதனாலதான் நாங்க 150% உயர்த்தணும்னு சொன்னாங்க. பாத்தீங்களா? இந்த வேலையை முந்தைய அதிமுக அரசாங்கம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யல. 18 கடிதங்கள் மத்திய அரசு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்துக்கு கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் 52% வரி உயர்த்தல. கொரோனா காலகட்டத்தில் வரி வருவாயே இல்லை. ஆனாலும் 100 வருஷத்துக்கு பிறகு அந்த எந்த விதமான முன்னறிவிப்பு இல்லாம வந்ததனால அதை அரசாங்கத்தை எப்படி நடத்தினாங்க? 2வது செப்டம்பர் 21, 2021 தான் உங்களுக்கு தடுப்பூசியே கண்டுபிடிக்கப்படுது 2021க்கு பிறகு. அப்ப 19, 20, 21 எப்படி ஒரு அரசாங்கத்தை நடத்தினாங்க? இவ்வளவெல்லாம் இருக்குது. இதுக்கு இடையில உங்களுக்கு மின்சார வழியில வந்து பம்ப் செட்டு கொடுக்கிறதுக்கு அரசு 100% மானியம் கொடுக்கும். இன்னொன்னு, இங்க ஏப்பா இப்படி வருது, மாசம் மாசம் ஏன் ரீடிங் எடுக்கல அப்படின்னு நீங்க கேட்கிறோம். அதே நேரத்தில் இந்த மின்சார ஒளிக்காக கையூட்டு என்று சொல்லுவதை விட ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன அறிக்கை, தெலுங்கானா வாங்கி இருக்கிறது 1754 கோடி. அப்போ 15வது நிதிக்குழு பண்ணல, இவங்க மத்திய அரசு தான் சொன்னாங்க. ஆனா இதையெல்லாம் முந்தைய அரசு வரியை உயர்த்தல, மதுபானத்தினுடைய இதையும் உயர்த்தல. இப்ப டிஎம்கே உங்க கனவை சொல்லுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட இருந்து ஐடியாஸை வாங்கி அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான முன்முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதெல்லாமே ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மாதிரி தெரியுது, அறிவிப்புகள் மாதிரி இருக்கு, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததாக இருக்குன்னு ரகு குறிப்பிடுறாருல. இல்ல இல்ல, அது அவங்களுடைய பார்வை. மொத்தம் 5 லட்சம் கோடி ஒரு இது 5,65,000 கோடி நான் கடனுக்குள்ளே போல சார்.
இப்ப அடுத்து சிவபெரியன் சார் இந்த பாயிண்ட்க்கு தான் வருவாரு. என்னன்னா இப்ப இது எப்படி வருதுன்னு கேட்பாங்க. 3 லட்சம் கோடி வருமானம் வருது, அதுல 1 லட்சம் கோடி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போயிருது, மீதி இருக்கிறத வச்சு எப்படிப்பா நீங்க பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க பாத்தீங்களா? இதனாலதான் நீங்க வரியையும் உயர்த்த மாட்டோன்றீங்க. ஏற்கனவே 5 லட்சம் கோடி கடன் இருக்கு, மத்திய அரசுடன் அடைக்கணும். சுமூக உடன்படிக்கை சுமூக உறவு இருக்குமேயானால் அதிமுக அரசு அப்படித்தான் நடந்துச்சு. இவங்க வந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சார், டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்றது நோ சிங்கிள் இன்ஜின் சர்க்கார், அதுல நீங்க சேர்த்து விட்டுறாதீங்க சார். தமிழ்நாட்டுக்கு அது பிடித்தமில்லை. நீங்க என்னதான் சொன்னாலும் காங்கிரசுக்கு 28 சீட்டு கொடுத்து ஒரு இது 25 தான் 2021 என்னப்பா முன்னேறிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல முன்னேறி இருக்கிறாங்க, தாவேக்காவை காட்டி முன்னேறி இருக்கிறாங்க, அதனால ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணு இல்லாத சூழ்நிலையிலும் நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த மாநில உரிமை சார்ந்த கோரிக்கைகளை மத்திய அரசு ஏத்துக்கும் நம்புறீங்க. கூட்டணி ஆட்சின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. அந்த எண்ணிக்கையே சாட்சி. ஈசிஆரையும் ஓஎம்ஆரையும் சேர்ப்பதற்கு 365 மீட்டருக்கு 204 கோடி இந்த அரசு செலவிட்டிருக்கிறது. அப்போ என்னன்னா, எதற்காக அதிகம் செலவிடுகிறார்களோ சார், மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 1 கிலோமீட்டர் கீழே போய் 1 கிலோமீட்டருக்கே 500 கோடி தான். ஆனா வெறும் 365 கோடிக்கு 365 மீட்டருக்கு 204 கோடி. இந்த மாதிரி பல ரோடு தமிழ்நாட்டுல 14 கிலோமீட்டர் ரோடெல்லாம் பல ஆயிரம் கோடி இருக்குது. இப்படி காரணம் காட்டுறதுனால அதை மாற்றி ஏழைகளுக்கு நலத்திட்டங்கள் மூலம் அரசு வரி வருவாயை பெருக்கி இதை செய்யணும், மத்திய அரசோட சுமூக உடன்பாடோட கொண்டு வந்து செய்யணும்ன்றதான் அதிமுகவின் நிலைப்பாட நான் பார்க்கிறேன்.